அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா குழந்தைகள் நிகழ்வின் சிறப்பு நிகழ்வு இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஜோன் 5 மாவட்டங்களை சேர்ந்த 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சுசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் செல்லாக்கிய ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் டினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்திய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் உன்னிய வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஆனந்த முருகன் மற்றும் அவர்களது துணை உதவி ஆளுநர்கள் மற்றும் தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இன்றைய குழந்தைகள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளையும், அனைத்து பெற்றோர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நினைவான நலனில் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க நிறைவேற்றுள்ள சேவைக்கு நாங்கள் உனக்கு நன்றி கொள்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேய்ப்புகளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கை அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளை களையவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் துறமுடன் வாழ்கிற புனிதமான சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று போகிற ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி நிறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு குழந்தைகள் நிகழ்வு இன்று சிறப்புடன் நடைபெற உள்ளது. குழந்தைகள் நிகழ்வில் குழந்தைகள் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் இன்று அனைவரும் தங்களுடைய வீடியோவில் வந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சென்ற வாரம் நமக்கு வந்து சிறப்பான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சிகளை சிறப்பாக அளித்த நல்ல சிவமையா அவர்கள் இன்றும் குழந்தைகள் நிகழ்வில் நமக்கு சிறப்பான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளிக்க காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த வேளையிலே குழந்தைகள் நிகழ்வில் சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா உங்க நெட்வொர்க் லோவா இருக்கு. நல்ல சிவமையா அவங்களுக்கு கேட்டுச்சா சார்? ஐயா நீங்க பேசுறது கேட்கலைங்கய்யா. நெட்வொர்க் இங்க இங்க கம்மியா இருக்கா அங்கேயும் தெரியல. உங்கள்ட்ட தான் கட்டியா? சரிங்க. வேற மொபைல்ல வந்துடுங்களா? தனலட்சுமி அந்த செல்லை கொண்டு வாங்க. ஓகேங்கய்யா. ஐயா இப்ப கேக்குதுங்களா கரெக்டா? கேக்குது, வீடியோ வர மாட்டேங்குது. வீடியோ வரல. நீங்க அந்த மொபைல்ல வந்துருங்க. சரிங்க. சரிங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மைக் ஆஃப். ஓகேங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லா மகிழ்ச்சியா இருப்பீங்களா? வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நீங்க ஒரு வாரமா சொல்லிக் கொடுத்த பயிற்சியெல்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாம பயிற்சிகள் செய்யலாம். அப்படி காலங்கள் நேரம் நீட்டிப்பீங்க. நல்லா ஏற்படுத்திக்கோங்க. நேற்றைக்கு நடந்த வகுப்பு சிறப்பு பேச்சாளர் காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து மிக சிறப்பாக உடல் ரீதியா பயிற்சிகள் செய்யறதுனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்குதுன்னு மிக சிறப்பா சொன்னாங்க. ஒரே நிமிஷம் பண்ணிருக்கேன். ஓகே ஐயா கேக்குதுங்களா? இப்போ கேக்குது இல்லையா? ஆமா. நேற்றைய வகுப்புல மிக சிறப்பாக காந்தி வெங்கட்ராமன் ஐயா உடல் பயிற்சி செய்யறதுனால எவ்வளவு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத மிக சிறப்பா சொன்னாங்க. அவங்களுடைய சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பாட்டில்ல வந்து அழுக்கான நீர் உள்ள இருக்கு அப்படின்னா அதை கீழே ஊத்திட்டு தான் வந்து தூய்மையான ஒரு நீரை உள்ள நிரப்பணும் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்ம உடலை வந்து இயக்கணும்னா தான் பயிற்சிகள் செஞ்சு, கையினா கைக்கு பயிற்சி கொடுக்கணும், கண்ணுனா கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும். உடம்பு ஃபுல்லா நம்ம ஒரு பயிற்சி கொடுத்தா தான் அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதாவது பிராண ஆற்றலை வந்து நம்ம சுவாசிக்கிறோம், தண்ணியை குடிக்கிறோம். அது உள்ள போய் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அதனுடைய வலுவை இழந்தது, எனர்ஜியே வேஸ்ட் பண்ணிடுது. அப்புறம் அதை வெளியேற்றிட்டு புதிய காற்றை உள்ள வாங்கணும், புதிய நீரை உள்ள குடிக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லைங்களா? அந்த பயிற்சி எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, குழந்தைங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சுக்க நீங்களும் பயிற்சி எந்த அளவுக்கு செய்யறதோ, நம்ம உடம்ப வந்து எந்த அளவுக்கு இயக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் கிடைக்கும்.
ஓகேவா? பயிற்சியை நல்லா செய்யலாமா? இயல்பாவே குழந்தைங்க வந்து அப்படி இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க எல்லாம் செயல்பட்டு தான் இருக்கீங்க. பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கு, அமைதியா இருக்கு, அமைதியான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கின்றது. தொடர்ந்து பயிற்சிகளை நாம செய்யணும். சரிங்களா? செய்யலாமா? யோகா பயிற்சி டெய்லி இனிமேல் கட்டவரில் உயர்த்துன்னு பார்க்கலாம். பெருகல்ல சூப்பர் சூப்பர். ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க ப்ளீஸ். அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். இப்போ நான் சொன்னது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இடத்தையே நீங்க செய்வீங்க யோகா? வாழ்த்துக்கள். எழுந்துச்சுல்லங்க அப்படியே நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. இப்போ நம்முடைய கைகளை இடுப்புல வச்சுட்டு இந்த குதிக்கால என்ன பண்றோம்? நல்லா மேல ஏத்தி இறக்கணும். சரியா? மேல உயர்த்தி கீழே இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அடுத்து இந்த குதிக்கால் வந்து மேல தூக்கணும். சாரி, விரலுக்கான மேல. 1 2. இடுப்பு பின்னாடி போனாதான் கால் விரல் மேல. 3 4 5 6 7 8 9 10. வெரி குட், சூப்பர். நல்லா மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா ஆர்வமா செய்யறீங்க. திருக்குறள் அரசி பயிற்சி நீங்களும் செய்யுங்க. மிக சிறப்பாக பயிற்சியும் விளக்கம் சொல்றீங்க. வாழ்த்துக்கள். அப்படியே இப்ப என்ன பண்றோம்? ஃபார்வர்ட் பெண்டிங் நல்லா பண்றோம். இப்படி கையை போட்டு மேல கொண்டு சொல்லிட்டு இப்படி கால்களை டச் பண்ணி இப்படி மேல தூக்கு. 1 2 3 4 5 6 7. போதும். கிளாஸ். நல்லா முடிச்சு விடுங்க. அப்படியே இடுப்புல கை வச்சுக்கோங்க. பேக் பெண்டிங். 1 போயிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. 2. ரொம்ப வளைக்காதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா வளைங்க, அப்புறம் நல்லா வளைச்சுக்கலாம். 3 4 5 6 7. ஓகே, சிறப்பு. ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங் நல்லா வளைஞ்சிட்டோம். இப்போ சைட்ல லெஃப்ட் 1 2 3. முழங்கால் மடக்கூடாது. 2 கால் ஸ்ட்ரைட்டா வச்சு நல்லா ஸ்ட்ரைட்ல வளைங்க. 4 5 6 7. நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட்ல 1 2 3 4 5 6 7. சூப்பர். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடரும்.
இப்போ கை ஷோல்டர் வரைக்கும் வச்சுட்டு ட்விஸ்டிங்கா நல்லா ரைட் சைடு மட்டும் நல்லா பின்னாடி போய் வரும். சரிங்களா? இப்ப கால் ரெண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ரைட் சைடு மட்டும்தான் நல்லா வளைக்கணும். சரிங்களா? இப்ப இந்த சைட்ல பாக்குறோம். மறுபடியும் ரைட் சைடு போயிட்டு இதே நினைக்கணும். அவங்க ஸ்ட்ரெயிட்டா பாக்கணும். இங்கே இருந்து இங்க இருந்தே பின்னாடி வரும். கால் அப்படி வச்சுக்கோங்க. வச்சு பாருங்க. பாத்தீங்க ரெண்டு காலம் ஓகே. இங்க இருந்து அப்படியே பின்னாடி வளைஞ்சிட்டு வரணும். மறுபடியும் இங்கே இருக்கு. 2 3 4 5 6 7. ஓகே. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடு திரும்பிங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே. நல்லா புடிச்சுடுங்க. பார்த்துக்கோங்க. நல்லா ஹிப் ரொட்டேஷன் பண்ணுங்க. 1 2 3 ஆப்போசிட் செய்யுங்க. 1 2 3 கை நல்லா ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 ரைட் ஹேண்ட். 1 2 3 ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. ஒவ்வொரு பயிற்சி செய்யும் பொழுதும் நீங்க என்ன பண்றீங்கன்னா கை சுத்தும் பொழுது இந்த மூட்டுக்கு ஷோல்டருக்கு வந்து நல்லா ஆற்றல் கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யணும். அப்பதான் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, புரிஞ்சா? நீங்களும் இப்படி பண்ணி காமிங்க. வெரி குட். இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து சொல்லுங்க. புரியுதா? குட், சூப்பர். நல்லா முடிச்சு விடுங்க. அடுத்தது லெக் பேலன்ஸ்க்கு பயிற்சி பார்க்கணும். சரியா? லெஃப்ட் லெக் கீழே வச்சுட்டு ரைட் லெக் பிடிச்சு நல்லா மேல கொண்டு வாங்க. நடராஜாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர். லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர். நல்லா முடிச்சுடுங்க. லெக் பேலன்ஸ்ல ஒரு ஆசனம் நம்ம செஞ்சுட்டோம். சரிங்களா? அடுத்தது ஹேண்ட் பேலன்ஸ். ஹேண்ட் பேலன்ஸ்க்கு உங்களுக்கு பக்காசனம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை நீங்க நல்லா பண்ணுங்க. செய்யலாமா பக்காசனம்? ரெடி? ஃபர்ஸ்ட் பொசிஷன் காலை சேர்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் பொசிஷன் கை நல்லா உயர்த்தி அப்படியே கால் டச் பண்ணுங்க. நல்லா கைகளை கீழே வைங்க. அப்படியே காலை பேலன்ஸ் பண்ணுங்க. ஷோல்டர் பக்கத்துல முழங்கால் வரணும். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சூப்பர், வாழ்த்துக்கள். யார் ஒரு பொண்ணு அழகா செய்யறாங்க, பேர் என்ன? பேர் இருக்கு.
நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஓகே. இப்போ ஃபார்வர்ட் பெண்டிங்ல ஒரு ஆசனம் செஞ்சு காமிப்பாங்க, கவனிங்க. திதிபாதாசனம். திதிபாதாசனம். காலுக்கு ஃபர்ஸ்ட் காலை டச் பண்ணுங்க. எந்திரிச்சுங்க, காலை பிடிங்க. காலை பிடிச்சிருக்கணும், உடம்ப நல்லா கீழே இறக்கணும். அடுத்ததாக இப்படி கிராஸ் திரும்பிடும். அடுத்ததாக 2 கையும் இந்த காலுக்குள்ள உள்ள விடும். இந்த ஷோல்டர் வரைக்கும் உள்ள இறங்கியது. ஷோல்டர் வரைக்கும் 2 பக்கம் உள்ள போயிருந்த கையை நம்மளும் கை கொண்டாந்து பின்னாடி இடுப்பு பகுதியில் பிடிச்சிக்கணும். இடுப்புல லாக் பண்ணி அப்படியே இப்போ வந்து இடுப்பை மேல தூக்கணும். இப்படி மேல தூக்கணும். லாக் பண்ணி நல்லா தூக்குறீங்க. இது ஃபார்வர்ட் பெண்டிங்ல முக்கியமான பயிற்சி. இந்த கால் முழங்கால் ஸ்ட்ரைட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு காம்படிஷன்ல நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? 1 2 3. வெரி குட், சூப்பர். தேவி குரூப்ல செஞ்சிருக்காங்க அந்த தம்பி. ஓய்வு, ரிலாக்ஸ். ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. நல்லா நேரம் வந்துட்டு நல்லா மூச்சு விட்டுடுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அப்படியே டாக்டர் நீங்க சக்கராசனம் போடுங்க. இப்படி திரும்பி 1 கை நீட்டி படுங்க எல்லாரும். கை பின்னாடி நீட்டிங்க. 2 2 காலையும் மடக்கி பிடிங்க. 3 இடுப்பு தூக்குங்க. 4 பின்னாடி கையை. 5 மேல தூக்குங்க. சக்கராசனம். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Okay, relax. பவனமுத்தாசனம். நெக்ஸ்ட் பவனமுத்தாசனம் செய்யறோம். 2 காலை மடக்கி பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அப்படியே எழுந்திரிச்சு போடுங்க. முட்டி போட்டுக்கு வந்து மான் மூச்சு பயிற்சி. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் up down up down up down up down up down up down up down. நல்லா இப்படி பயிற்சி செய்யணும்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் வராது, சைனஸ் ப்ராப்ளம் வராது. அடிக்கடி சளி பிடிக்குது இல்லைங்களா? குழந்தைகளுக்கு நிறைய சளி பிடிச்சிருக்குல்ல, அதனால இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சீங்கன்னா சளியே உங்களுக்கு பிடிக்காது. சரியா? இந்த சட்டை உனக்கு அழகா இருக்கு தங்காமே. எல்லாரும் தொடர்ந்து இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யுங்க. நல்லா மூச்சு விடுங்க. வச்சு இப்படி கையை மூச்சு விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. யாரெல்லாம் இந்த பயிற்சி செஞ்சீங்களோ அவங்களுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கிருமிகள், கெட்ட கிருமிகள்லாம்
வெளியேறி, அதாவது நம்ம உடம்புக்குள்ள ஒரு புயல், ரீட்டா புயல், இந்த மாதிரி பெரிய பெரிய புயல் வந்த மாதிரி அந்த கிருமிகளுக்கு அழிவை ஏற்படுத்திடும். கிருமிகள் எல்லாம் வெளியே போயிடும். தூர போய் கடல்ல போய் எல்லாரும் மரமெல்லாம் மட்டையெல்லாம் வீடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போச்சுல, அந்த மாதிரி அந்த கிருமிகளுடைய வீடு எல்லாமே நாசமாயிடும். எல்லா கிருமியும் ஒழிஞ்சு தூய்மையான காற்று நம்ம நல்லா ஆரோக்கியப்படுத்தக்கூடிய செல்கள் நல்லா புதுப்பிச்சிருக்கும். சரிங்களா? நல்லா ஆற்றலா இருக்கும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுங்க. அடுத்த வாரம் வரும்போது இந்த பயிற்சி எல்லாம் நீங்க சூப்பரா செய்யணும். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். நல்லா அப்படியே நேரம் போட்டு நல்லா முடிச்சுட்டு விடுங்க. ஒரே ஒரு ஈம் சவுண்ட் கொடுங்க. அப்படியே மூச்சு எடுத்துட்டு ஈம். ஒரு சிக்கன்களை வச்சு எடுத்துக்கோங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, சிறப்பு, சந்தோஷம். குழந்தைகள் எல்லாம் காலைல இன்னைக்கு நல்ல ஆக்டிவா இருக்கீங்க. ஐயா வந்து சிறப்பா இன்னைக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம தொடர்ச்சியா அந்த பயிற்சியை செய்து அடுத்த வாரமும் வந்து இந்த பயிற்சியை வந்து செஞ்சு காட்டணும். ஏன்னா இன்னைக்கு ஐயா செஞ்சது எல்லாமே குழந்தைகளுக்கான பயிற்சி. அகத்தியன் சிறப்பா இன்னைக்கு அப்பா சொன்னதை வந்து சிறப்பா இன்னைக்கு செஞ்சாரு. அது மாதிரி குழந்தைகளும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு அதோட இதை எல்லாருமே சிறப்பா செஞ்சீங்க. குழந்தைகள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் வாகு வளையுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதை நீங்க அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னா பயிற்சி முறைகள் அப்படி. குழந்தைகளுக்குன்னு ஒரு பயிற்சி முறைகள் இருக்கு. பெற்றோர்களுக்குன்னு ஒரு பெரியவர்களுக்குன்னு ஒரு பயிற்சி முறைகள் இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சியை வந்து மிகவும் சுலபமாக ஐயா சொல்லிக் கொடுத்தாங்க. குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஈஸியா செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். இந்த பயிற்சியை தொடர்ந்து இந்த ஒரு வாரம் செய்யுங்க. அடுத்த வாரம் ஐயா சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து இந்த பயிற்சியை செஞ்சு காட்டணும். ஓகேங்களா? நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நலசிவம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழந்தை நம்ம அகத்தியன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கப்பா. நன்றி. நம்ம குழந்தைகள் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம குழந்தைகள் கல்வி முறையும் அதனுடைய பயிற்சி முறைகளும் சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க அகிலா குணாலன் மேடம் அவர்கள். குழந்தைகள் நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. ஏன்னா சென்ற வாரமும் குழந்தைகள் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. இந்த வாரமும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாங்க அம்மா. அதாவது இந்த இலைகளை வைத்து அதனுடைய குணங்களை பற்றி எழுதி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஒரு 4-5 குழந்தைகள் எழுதி அனுப்பியிருக்கீங்க. 4-5 குழந்தைகள் என்பது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அந்த அளவுக்கு எல்லாருமே ஆக்டிவா இருக்கீங்கன்னு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை செஞ்சாலே எங்களுக்கு எல்லா குழந்தைகளும் செஞ்ச மாதிரி அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக பெற்றோர்கள் இதுல வந்து ஊக்கப்படுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா குழந்தைகள் வந்து செய்யறதுக்கு உண்டான தூண்டுதல்கள் இருக்கும். ஆனா விளையாட்டு புத்திங்கிறதுனால அவங்க அந்த விளையாட்டுல இருந்துருவாங்க. பெற்றோர்கள் தான் நம்ம தூண்டுதல் ஏற்படுத்தக்குள்ள அந்த குழந்தைகள் வந்து அடுத்த நிலைகளுக்கு போகக்கூடியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத பெற்றோர்கள் உணர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள் சிறப்பா செய்யறதுக்கு உண்டான தூண்டுதல்களை ஏற்படுத்துங்க. வாழ்த்துக்கள். இன்றைய வகுப்பில் நமக்கு அதனுடைய அடுத்த நிலைகளை பற்றி விளக்கம் அளிக்க அகிலா குணாலன் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா உடற்பயிற்சி பண்ணீங்க. உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடுறீங்களோ சின்ன வயசுல, அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க வந்து பெரிய ஆளாகும்போது பலம் வாய்ந்தவர்களா இருப்பீங்க. அதுக்கு வந்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா உடற்பயிற்சி பண்ணீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன பாராட்டுக்கள், கைத்தட்டல்கள். நீங்களே உங்களை வந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கங்க. ரொம்ப அருமையா பண்ணீங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத பார்க்கறதுக்கு. வாழ்த்துக்கள். அதே மாதிரி சென்ற வாரம் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி குடுத்திருந்தோம் இல்லையா? இலைகளை வந்து மரங்கள் இலைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னுட்டு. அந்த வகையில வந்து 3 பேர் வந்து பதிவு போட்டிருந்தீங்க. ஸ்ரீநந்தன், ஸ்ரீனிகா, அதுக்கப்புறம் வந்து தீமொழி அரியவர். ரொம்ப அருமை. பாராட்டுக்கள்.
நித்தம் ஒரு ஒரு மரத்தோட இலையை எடுத்து அதை பத்தி சின்ன விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. இங்க கூட வீடியோல தேவி, ஆஹ் அந்த தம்பி பேர் எனக்கு தெரியல, ஆனா தேவின்ற ஐடியில இருக்காங்க. அந்த தம்பி புக்கோட ரெடியா இருக்காப்புல. அப்படிதானே? வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நீங்க வந்து இதுல வந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் கிடையாது, உங்களோட சேர்ந்து உங்க அப்பாவும் அம்மாவுமே வந்து இந்த விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்புறேன். இதை தாண்டி நம்ம வந்து சென்ற வாரம் 2 வாரங்கள என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தது வந்து ஒரு சின்ன ஜர்னல், ஒரு சின்ன புத்தகம்ல வந்து நம்ம வந்து டெய்லி நமக்கு இன்னைக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சு நடந்தது, என்ன விஷயம் ரொம்ப கஷ்டத்த குடுத்தது அப்படிங்கிறத எழுத சொல்லியிருந்தேன். எல்லாரும் எழுதுறீங்கன்றது வந்து நான் நம்புறேன். ஏன்னா, நீங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும்போது, கண்டிப்பா இதையும் நீங்க பண்ணுவீங்க அப்படின்றது. அப்படி இன்னும் துவங்கலனாலும் பரவாயில்ல. இன்னும் எதுவுமே வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்றது கிடையாது. அத இன்னையிலிருந்து நம்ம துவங்கி எடுத்துட்டு வருவோம். சிறப்பு. அதுக்கப்புறம் 2 நம்ம பார்த்தது வந்து, நம்ம மொபைல் ஃபோன் வந்து ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா எல்லாரும்? ஃபாலோ பண்றவங்க ஒரு தம்ஸ் அப் மட்டும் குடுங்களேன். பண்றோமா? வெரி குட். சூப்பர். வீடியோல நெறைய பேர் வந்து தம்ஸ் அப் காமிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அப்படி இல்ல, நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா, இன்னையோ, நாளையில இருந்தோ நாம கண்டிப்பா வந்து அத ஃபாலோ பண்றோம். நெறைய பேர் தம்ஸ் அப் குடுக்குறீங்கப்பா. சூப்பர். ஆக 1 மணி நேரம் மொபைல் ஃபோன் போதும் நமக்கு. ஆ அத வந்து நம்ம அப்படியே தொடர்ச்சியா எடுத்துட்டு போவோம். சரி. இத தாண்டி நேத்து போன வாரம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன் குடுப்போம். நாம வந்து பட்டாசுகள் எல்லாம் வெடிக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிற குருவிகள், பறவைகள், அதுக்கப்புறம் வந்து மிருகங்கள், நாய், பூனை இதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இத வந்து இத சார்ந்து ஒரு குட்டி வீடியோ மட்டும் நம்ம பார்ப்போம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிரும் இல்லையா? ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் ப்ளே பண்றேன். நீங்க அத வந்து கவனமா பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நம்ம வந்து அந்த டிஸ்கஷனுக்கு போவோம். சரியா? ஒரு 2 நிமிடங்கள் இந்த வீடியோ மட்டும் நான் ப்ளே பண்றேன். எனக்கு இந்த வீடியோ ப்ளே பண்ண முடியல. சரி பரவாயில்ல. ஆ சரி. ஆ இத வந்து நான் இந்த குழுவுல பதிவிடுறேன். நீங்க அவசியமா பாருங்க. ஆ நாம வந்து இந்த இந்த உலகம் வந்து நமக்கு மட்டுமானது இல்ல. இல்லல்ல? இப்ப நம்ம வீடு மட்டுமா இருக்கு? இல்ல இல்லையா? ஹலோ. கேக்குதுங்களா? கேக்குது மேடம். வீடியோ வரல அதான். சரி, ஓகே, ஓகே. வீடியோ வந்து என்னால ஷேர் பண்ண அது ப்ளே ஆகல. நான் வந்து அது குழுவுல பதிவிடுறேன். ஆம். சரி. இப்போ நம்மள சுத்தி இப்ப நாம மட்டும் நம்ம வீடு மட்டும் இருந்தா நல்லாவா இருக்கும்? நம்ம இந்த உலகத்துல நாம மட்டும் இருக்கோம்னு வைங்களேன், நல்லாவா இருக்கும்? அப்ப நம்ம கூட யார் யார் இருக்காங்க? நம்ம வீட்ல அப்பா, அம்மா இருக்காங்க, நம்ம தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, இல்ல தம்பி இருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாரி அக்கம் பக்கத்துலயும் மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? நம்ம பக்கத்து வீட்ல இருப்பாங்க. நமக்கு தூரத்துல சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. தாத்தா, பாட்டி இருப்பாங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இருக்காங்களா இல்லையா?
சரி. இப்ப இவன் இப்படி மனிதர்கள் மட்டும் இந்த உலகத்துல இருந்தா நம்மனால வாழ முடியுமா? வாழ முடியுமா? இல்ல இல்லையா? நமக்கு கண்டிப்பா உணவுக்கு நம்மள சுத்தி மரங்கள், செடிகள், கொடிகள் இவங்க எல்லாருமே வேணும். அந்த மரங்கள், செடிகள், கொடிகள் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல இல்லையா? அப்போ அது கூட வந்து செடி வளரணும்னா என்ன வேணும் நமக்கு? மண்ணு வேணும். மண்ணு நல்லா இருக்கணும்னு என்ன வேணும்? உள்ள மண்புழு வேணும். மண்புழு நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அதுக்கான உணவு வேணும். சரியா? அப்ப ஒவ்வொன்னும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட தொடர்போட தான் நாம வாழணும். அதே மாரி தான் நம்ம வீட்ல ஒரு நாய் இருக்கு அப்படின்னா, நாய் நம்மள சார்ந்து இருக்கும். நாம நாய சார்ந்து இருப்போம். குருவிகள் இருக்கு, பறவைகள் இருக்கு. பறவைகள், குருவிகள்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அதுவும் நமக்கு நெறைய நெறைய இடத்துல வந்து நம்மளோட ஒன்றி தான் நம்ம வாழ்றோம். அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு மரம் வளரணும் அப்படின்னா, அதுக்கு விதை வேணும் இல்லையா? விதை மண்ணுல விழுந்து தானே செடியா வளரும். செடியா வளர்ந்து மரமா வளரும். இப்ப இந்த விதைகள வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு கொண்டு போறது வந்து இந்த பறவைகளோட வேலையா இருக்கும். அப்போ ஒண்ணொண்ணுமே ஒவ்வொரு உயிருமே வந்து இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிருமே வந்து இந்த உலகத்துல வந்து நாம அத சார்ந்து இருப்போம். அந்த உயிரினம் நம்மள சார்ந்து இருக்கும். அப்படிதான் நாம வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கோம். சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாம வந்து ஒரு வேகமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம். அதாவது இப்ப நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம கிளைமேட் சேஞ்ச் பத்தி நெறைய பேசுவாங்க. எத்தன பேர் கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஸ்கூல்ல பேசியிருக்காங்க? 1 வேற யாரு? கிளைமேட் சேஞ்ச் பத்தி யாரு கேட்டிருக்கீங்க? ஆ நெறைய பேரு கிளைமேட் சேஞ்ச் பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து நெறைய பிளாஸ்டிக்ஸ் பயன்படுத்தாதீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல். இப்ப வந்து மழைக்காலம் இல்லையா? ஆனா நமக்கு அதிகமா மழை பெய்யுது. அப்படித்தானே? ஒரு 10, 20 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு 20, 25 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு மழை பெய்யாது. மழை இருக்கும். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மழை பெய்யும். அதுக்கப்புறம் வந்து வெயில் இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி வந்து நம்மளோட நம்மள சுத்தி இருக்கிற சூழல் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து வெயில் அடிச்சாலும் அதிகமா வெயில் அடிக்குது. மழை பெஞ்சாலும் அதிகமா மழை பெய்யுது. குளிருனாலும் அதீத குளிரா இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நாம வந்து எங்கேயோ இந்த சுற்றுப்புற இந்த சு சுட் அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பறவையோட வாழ்றோம் இல்லையா? ஸோ இந்த இது எங்கேயோ டிஸ்டர்ப் ஆனதுனால, நமக்கு இத்தன எஃபெக்ட்ஸ் கிடைக்குது. அப்போ இயற்கையும் தன்னை வந்து தகவமைக்கிறதுக்காக தன்ன தானே மாத்திக்குது அப்படின்னும்போது, நமக்கு இத்தனை விஷயங்கள் நடக்குது. இதனால யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு தான். ஆக, இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து வீட்ல வந்து ஆ ஆ நம்ம பண்ணக்கூடியது, நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 3 விஷயங்கள் பண்ணலாம். 1 நம்ம வீட்ல வந்து அ கரண்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? ஃபேன் போடுறோம், லைட் போடுறோம். இதெல்லாம் நம்ம போடுறோமா இல்லையா? அப்ப இத வந்து மு முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா நம்ம பயன்படுத்தணும். அதாவது நான் ஒரு ரூம விட்டு வெளியில வரேன் அப்படின்னா, லைட்டையும், ஃபேனையும் நாம ஆஃப் பண்ணிட்டு வந்துரணும். நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் ஓப்பன்லயே வச்சிருக்க கூடாது. அத சரியா மூடிறணும். அதே மாரி டிவி நம்ம ஆன் பண்றோம் அப்படின்னா, ரிமோட்ட வச்சு ஆஃப் பண்ணா மட்டும் பத்தாது. ஸ்விட்ச ஆஃப் பண்ணணும். அதே மாரி நம்ம வந்து நெறைய வீட்ல வந்து வெயில் காலங்கள்ல வந்து ஏசி பயன்படுத்துற பழக்கங்கள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு பகல்ல வந்து ஏசி போடாம, நாம வந்து அத வந்து குறைக்கணும். நம்ம 24 மணி நேரம் ஏசிலயே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் நமக்கு உடம்புல? நமக்கு இயற்கை காத்து நம்ம மேல விழாது. அத சார்ந்த ஒரு இம்யூனிட்டி பவர் நமக்கு டெவலப் ஆகாது. ஏசி ரூம்குள்ளேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஆக, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா நம்மளுக்கான எலக்ட்ரிசிட்டிய நம்ம பயன்படுத்துறோமோ, அது ரொம்ப அவசியம். 2 நமக்கு தண்ணி கிடைக்குது இல்லையா? எத்தன பேர் நம்ம வீட்ல எல்லாருக்கும் தண்ணி வருது இல்லையா? எப்படி தண்ணி வருது? நெறைய பேர் வீட்ல இருந்து லாரில இருந்து தண்ணி வருதா? சரி. நெறைய பேர் வீட்ல வந்து கிணறுலருந்து தண்ணி வரும். இல்ல பஞ்சாயத்து தண்ணி வரும். இல்ல லாரியிலருந்து தண்ணி ஊத்தி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆக இப்படிதான் நமக்கு வந்து தண்ணி வந்து இப்போதைக்கு பயன்பாட்டுக்கு நம்ம குடுக்குறோம். ஒரு 20, 25 வருடங்களுக்கு முன்னாடிலாம் வீட்ல கிணறு இருக்கும். கிணறு தண்ணி நல்லாருக்கும். பெருசா ஃபில்டர் எதுவும் கிடையாது.
நம்ம அந்த தண்ணிய குடிச்சு பழகணுங்க. ஆனா இன்றைய சூழல் அப்படி கிடையாது. நமக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி, அதாவது நம்மள சுத்தி நெறைய தண்ணி இருக்கு, இல்லன்றது கிடையாது. ஆனா நம்ம பயன்படுத்துற அளவுக்கு தண்ணி இருக்கா அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆக அந்த தண்ணீர வந்து நம்ம சிக்கனமா பயன்படுத்தணும். அனாவசியமா தண்ணிய வீணடிக்கக் கூடாது. இது 2. 3 வந்து என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா? அந்த உணவ வந்து நம்ம வீணடிக்கக் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாம வந்து இயற்கையில கிடைக்கக்கூடிய உணவுகள், அதாவது அத எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க வந்து வீட்ல அம்மா சமைச்சு குடுக்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து ஒரிஜினல் உணவு. நீங்க சாப்பிடுற பிரெட்டோ, பிஸ்கெட்டோ, இல்ல வந்து நீங்க சாப்பிடுற சாக்லேட்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க சாப்பிடுற பீட்சாவாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அத வந்து ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னுவாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, பதப்படுத்தப்பட்டு தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. ரொம்ப நாள் அது கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து, வச்சு தான் உங்களுக்கு அந்த உணவ குடுப்பாங்க. அப்படி ரொம்ப நாள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா, அதுல நெறைய கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க. நெறைய கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது, சுற்றுச்சூழல வந்து பாதிக்கும். அப்ப இந்த மாரி நெறைய கெமிக்கல்ஸ் உள்ள உணவ நம்ம சாப்பிடும்போது, சுற்றுச்சூழலும் பாதிக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமும் வந்து கெடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்ல அம்மா சமைச்சு குடுக்குற உணவ வந்து நாம சாப்பிட்டு பழகணும். முடியுமா? அம்மா செய்ற எனக்கு இட்லி பிடிக்கல, தோசை பிடிக்கல அதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்ல என்ன செய்றாங்களோ, அது உண்மையிலேயே அதுதான் இருக்கிறதுலயே ஆரோக்கியமான உணவு. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வெளியில ஹோட்டல் போய் சாப்பிடுங்க, வேண்டான்றது கிடையாது. ஆனா வந்து எனக்கு அந்த ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் வேணும். அது இருந்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்ற அந்த அடம் பிடிக்கிறது நமக்கு வேண்டாம். காரணம் வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கணுமா இல்லையா? நமக்கு உடம்பு சரியில்லன்னா யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க? நாம முதல்ல கஷ்டப்படுறோம். நம்மள தாண்டி அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை தாண்டி அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக நம்ம ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, வீட்ல இத்தனை பேரும் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அப்ப நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல உணவுகள் சாப்பிடணும். நல்ல உணவுகள் யார் செஞ்சு குடுப்பா? வீட்ல அம்மாவும், அப்பாவும் தான் செஞ்சு குடுப்பாங்க. ஆக நல்ல உணவுகள வந்து நாம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பீட்ஸா, இந்த இந்த சாக்லேட்டு, இந்த ஐஸ்கிரீம் இது மாரியான ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ட நாம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. வேண்டான்னு இல்ல. நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் குறைச்சிட முடியாது. ஆக நீங்களே குறைச்சுக்கோங்க. மாதத்துக்கு 1 முறை, அதுக்கப்புறம் 2 மாதம், அப்புறம் வருடத்துக்கு 2 தடவ. அந்த மாரி நீங்களே உங்க அம்மா, அப்பா கிட்ட பேசி, நீங்களே வந்து எப்படி குறைக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு, அத நாம குறைச்சுக்குவோம். இப்படியான நல்ல உணவுகள் நம்ம சாப்பிட சாப்பிட, நாம வந்து கிளை நம்ம திருப்பி வந்து நேச்சருக்கு குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள நம்ம நேச்சருக்கு திருப்பி குடுப்போம். ஆக இது மாதிரி நம்ம ஒருத்தர் செய்ய போறது கிடையாது. இங்க வந்து 100 பேர் இருக்கோம். 100 குழந்தைங்க இருக்கீங்க. இந்த 100 பேர் செய்றீங்க. நீங்க ஒரு 10 குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. உங்க நண்பர்கள்ட்ட பேசுங்க. அப்ப அந்த 100 பேர் வந்து 1000 பேரா மாறும். இப்படி எல்லாருமே நம்ம சேர்ந்து ஒண்ணா நம்ம இயங்குனா மட்டும் தான், இந்த இயற்கை பேரிடர்கள்ல இருந்து நாம நம்மள தற்காத்துக் கொள்ள முடியும். என்னைக்குமே நம்ம வந்து இந்த உலகத்துல தனியாளா எதையும் செஞ்சிட முடியாது. நாம ஒரு கூட்டமா, சமூகமா நின்னா மட்டும் தான் இது எல்லாத்தையுமே வந்து சாத்தியப்படுத்த முடியும். தனியா விளையாடினா நல்லா இருக்குமா? தனியா விளையாடினா எப்படி இருக்கும்? நண்பர்களோட விளையாடும்போது எப்படி இருக்கும்? நண்பர்களோட விளையாடும்போது தான் சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம சந்தோஷத்த வந்து அப்படிதான் பகிரணும். ஆக, அதே மாதிரி ஆ சென்ற வாரம் அதே தான் சொன்னேன். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கும்போது நாய் எங்கேயாவது இருந்ததா? இருந்துச்சா? பயந்து இருந்ததா? எப்பவும் போல வழக்கமா அது குலைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இருந்ததா? இல்ல அமைதியா இருந்ததா? யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள அன்மியூட் பண்ணுவோம். ஒரு முத்துசாமி அந்த குழந்தை. ஆத்திரியே செய்யோன். இந்த ஒரு நிமிஷம். ம். ஆத்திரியே செய்யோன், நீங்க சொல்லுப்பா. அன்மியூட் அன்மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணி நீங்க தீபாவளி அன்னைக்கு குருவிகளா பாத்தீங்களா? இல்ல வீட்ல உட்கார்ந்து இருந்துச்சு பாரு. நான் வீட்ல ரெண்டு உட்காந்து. வீட்ல 2 கிளி வச்சிருந்தேன் 2 ம். டாக் வச்சிருந்தேன். 2 டாக் என்ன பண்ணுச்சு அன்னைக்கு? அன்னைக்கு பயத்திலேயே கத்திட்டு இருந்துச்சு. ம். அப்புறம் கிளி என்ன பண்ணுச்சு? கிளி உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்துச்சு. வெடி கேட்டதே அதுக்கு தெரியாது. ஒரு ரூம்ல தான் அது தெரியாது. இருக்கும்.
சரி. வெளியில குருவிகள் பாத்தீங்களா? இப்ப பறவைகள் பாத்தீங்களா? நம்ம வழக்கமா பாக்குற காக்கா அதெல்லாம் இருந்துச்சா? ம்ஹும். இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா நம்ம பட்டாசு வெடிக்கிறோம் அதுங்க என்னது டிஸ்டர்ப் ஆகி எங்கேயாவது போயிருக்கும். சிறப்பு. சூப்பர். அது அவங்க மகேஸ்வரி அந்த பாப்பா. ம். நீங்க பேசுங்கடா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மகேஸ்வரி அன்மியூட் பண்ணிட்டு பேசு. நீங்க தீபாவளி அன்னைக்கு என்ன அப்சர்வ் பண்ணீங்க? தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்ல நாய்க்குட்டி 3 வச்சிருப்போம். அது ம். அதுங்க வந்துட்டு வீட்ல ஆள் இல்ல, வெளிய எல்லாரும் இருக்காங்கன்னு ரொம்ப பயந்துச்சு. ம். அப்புறம் வேற என்ன அப்சர்வ் பண்ணீங்க? பிளாக்கின்னு ஒரு பெரிய நாய் இருக்கு. அது ரொம்ப பயந்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுச்சு. சரி. அப்புறம்? பேர்ட்ஸ் குருவிகள்லாம் பாத்தீங்களா? வரவே இல்ல. வரவே இல்ல. அப்புறம் வேற என்ன அப்சர்வ் பண்ணீங்க? எப்பவுமே நெறைய காக்காக்கெல்லாம் சாப்பாடு வைப்போம். நைட்டு வரும். ஆனா இந்த ம். வாட்டி வரவே இல்ல தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு வரல. பட்டாசு சரி. வெடிச்சதுனால வரவே சரி. இல்ல. நம்மனால வெளிய போக முடிஞ்சதா பட்டாசு வெடிக்கிற அன்னைக்கு? ம்ஹும். ஏன் முடியல? பட்டாசு வெடிக்க மட்டும்தான் போக முடிஞ்சுச்சு. பட்டாசு வெடிக்கும்போது என்ன எப்படி இருந்தது? நல்லா நெறைய லைட்ஸா இருந்துச்சு. அப்புறம் நெறைய ம். புகையா இருந்தது. ம். ம். புகை என்ன பண்ணுச்சு நம்மள? மூச்சு விட முடியாது. ம். அதேதான். சிறப்பு. சூப்பர். சூப்பர் அப்சர்வேஷன்ஸ். சரி. இப்ப வந்து பட்டாசு வந்து நம்ம சந்தோஷத்துக்காக வெடிக்கிறோம். ஆனா, அதேதான். அந்த நம்மள சுத்தி இருக்கிற மத்த உயிரினங்களுக்கு அது பாதிப்பா இருக்குது. அப்ப நம்ம நம்ம வீட்ல நம்ம கூட வளர்ற நாய்க்கே வந்து அத வந்து அ ஏத்துக்க முடியல. இல்ல அப்படின்னா, அது 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 அந்த சூழல்ல வந்து அதனால வாழ முடியல அப்படின்றது தான். அப்படியான விஷயங்கள நம்ம பண்ணலாமா? அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். நீங்க யோசிச்சு நீங்க ஒரு டிஸ்கஷன் குடுங்க வீட்ல. நம்ம ஏன் பட்டாசு வெடிக்கணும்? ஆ நம்ம நாய்க்குருவிக்கு மட்டும் தாண்டி, நாமளும் அந்த புகைய வந்து சுவாசிக்கும்போது, நமக்கும் வந்து நிறைய சுவாச கோளாறுகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். ஒரு நாள் நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம வெடிச்ச பட்டாசுல வந்து நம்ம நகரங்கள்ல இருக்கிற காற்று மாசு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 பிபிஎம்க்கு மேல போயிருக்குது அப்படின்றது தான் தகவல்கள் நமக்கு குடுக்குது. இது உங்களுக்கு புரியலனாலும், அவ்ளோ நெறைய வந்து காற்று மாசு நடந்திருக்கு. அதனால வந்து இதனாலயும் கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். தேவையில்லாத மழை வரும். ஆ அ அமில மழைகள் வரும். நமக்கு வந்து செடிகள் வளராது. ஆ பறவைகள் அ ஒய் பறவைகள் வந்து கஷ்டப்படும். நாய்கள் வந்து கஷ்டப்படும். இதெல்லாம் தாண்டி நாமளும் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது தான். இவங்கெல்லாம் நல்லா இருந்தா தான் நாமளும் நல்லா இருப்போம். ஆக நாம நம்ம மட்டும் கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிற மத்த உயிர்களையும் நாம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம இனிமே அத பண்ணலாமா? நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாமா? ஃபேன் ஆஃப் பண்றது, லைட் ஆஃப் பண்றது, வீட்ல செஞ்ச உணவ வந்து தவறாம சாப்பிடுறது. அதே மாரி பட்டாசுகள நம்ம வெடிக்க ரொம்ப குறைக்க முடியலனாலும், ஓரளவுக்கு நம்ம குறைச்சு வெடிக்கலாம். சரியா? ஆக இந்த 3 விஷயத்த பண்ணலாம். இதோட வந்து அடுத்த வாரத்துக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி பண்ணலாமா? சரி. இந்த தடவ வந்து போன தடவ வந்து நம்ம வெந்தயம் வச்சு வளர்த்தோம் இல்லையா? இந்த தடவ வந்து இது மரங்கள வந்து நம்ம பண்ணோம் இல்லையா? இந்த தடவ நம்மள சுத்தி இருக்கிற களை செடிகள், அதாவது நம்ம வீட்ட சுத்தி நெறைய செடி மொளச்சு போயிருக்கும். சின்ன சின்ன செடியா இருக்கும். ஒரு 5 செடி நாம அத எடுத்து, அது என்ன செடி அப்படிங்கிறத அப்பா, அம்மா கூட உட்காந்து பேசுங்க. அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் கண்டிப்பா தெரியும். தன்னை சுத்தி இருக்கிற களை செடி என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் தெரியும். ஒரு 5 களைச்செடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இதே மாரி ஒரு பேப்பர்ல ஒட்டுங்க. அந்த களைச்செடியினால என்ன பயன் அப்படிங்கிறத வந்து நீங்க இன்டர்நெட்ல தேடினாலே கிடைக்கும். ஒரு 5 களைச்செடிய பத்தி மட்டும் நாம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இத கண்டிப்பா பண்ணுங்க. நான் போட நெனச்ச வீடியோவ வந்து நான் குழுவுல பதிவிடுறேன். நீங்க அவசியமா அத பார்க்கணும் எல்லாருமே. சரியா? சரி, வாழ்த்துக்கள். அ அதுல தேவி அப்படின்றவங்க வந்து அந்த தம்பி வந்து அந்த இலைகள் எல்லாம் ஒட்டி புக்கோட ரெடியா இருந்தாப்புல. அதனால அந்த தம்பி மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள அன்மியூட் பண்ணி பேச சொல்லலாம்.
தேவி பேசலாம்ப்பா, பேசுப்பா. காமி, வீடியோல காமிப்பா. வெரி குட். சிறப்பு. என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க இதுல? மரத்துல அந்த இலையில என்னென்ன சத்து இருக்குன்னு கத்துக்கிட்டேன் மேம். இலையோட வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல மேம், மாறி மாறி இருக்கு மேம். மாறி மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்குது? எல்லா இலையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எந்த இலைன்னு கண்டுபிடிக்க முடியாது மேம். சூப்பர். ரொம்ப அருமையான விளக்கம், சிறப்பான விளக்கம், ரொம்ப அழகு. அப்படி கிடையாது, நம்ம வந்து நிறைய மரங்களோட இலை வட்டமா தானே இருந்துச்சு. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? மேம் அதுல சில இலை வந்து டார்க் கிரீன்ல இருந்துச்சு மேம், சிலது வந்து லேஸ் கிரீன்ல இருந்துச்சு மேம். சிறப்பு, சூப்பர். இலைகளோட வடிவம் வந்து மரங்கள்ல மாறி மாறி இருக்கும். அது அது வந்து அது ஒரு அது வந்து அது வளரக்கூடிய தட்ப நிலைகளை பொறுத்து அந்த இலையோட வடிவங்கள் வந்து தன்னை இயற்கைக்கு ஏத்தாப்புல வந்து தன்னை தகவமைச்சுக்கிட்டு வளர்றதுனாலதான் இலையோட வடிவங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சரியா? இதுதான் காரணம். சிறப்பு, வாழ்த்துக்கள். வேற யாரும் எதுவும் வச்சிருக்கீங்களா ஷோகேஸ் பண்றதுக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஷோகேஸ் பண்றதுக்கு. சாந்தினி இல்லைங்களா? சரி, வாழ்த்துக்கள், சிறப்பு. எல்லாருமே வந்து சிறப்பா பண்ணியிருந்தீங்க. நிறைய இருக்குல்ல மேடம். சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. அடுத்த வாரமும் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த வாரம் செய்ய முடியாதவங்க சாந்தினி அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓ சரி. சாந்தினி பேசுமா. சாந்தினி அன்மியூட் பண்ணிட்டு பேசு. இதோ இருக்கு மேம். நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க. என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? என்ன இதனால இல்லாம இந்த 5 நாள்ல வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன அப்சர்வேஷன் கிடைச்சது உங்களுக்கு? எல்லா இலையும் எப்படி ஷேப்ஸ் இருந்துச்சு, அதோட கலர் அது எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு செடி எவ்வளவு சைஸ்ல இருக்கு, அதோட நன்மைகளை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. சிறப்பு. ஒண்ணே வேற இவ்வளவு எதுவும் நன்மைகள் இருக்கா, இது புதுசா ஒரு வரைக்கும் எனக்கு மரத்தை வந்து தெரியாது. உங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு மரம் இருக்கும். அது இது வரைக்கும் நீங்க கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அது மாதிரி ஆமா. ஏதாவது இருக்குதா? இருக்கு மேம். எனக்கு வந்து அருகம்புல்லாம் இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியாது. சிறப்பு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சரி, ஆக நாம வந்து தொடர்ச்சியா வந்து முதல்ல வந்து இந்த வாரமும் நம்ம கண்டினியூ பண்றோம். என்ன கண்டினியூ பண்றோம்னா, ஒரு புத்தகத்துல ஒரு நோட் புத்தகத்துல வந்து நமக்கு இன்னைக்கு என்ன விஷயம் பிடிச்சது நடந்தது, என்ன பிடிக்காம நடந்தது அப்படிங்கறத எழுதுறோம். 2, நம்ம மொபைல் போன் பயன்படுத்துறத வந்து ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் அப்படிங்கறத நாமளே நேரம் குறிச்சுக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு அந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொபைலை நம்ம திருப்பி கொடுத்துடுறோம். 3, போன வாரம் வந்து வெந்தயம் வச்சு செடி வளர்க்கறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருந்தேன். செய்ய இயலாதவங்க இந்த வாரம் அதை முயற்சி பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா இது வந்து நீங்க வந்து இங்க வந்து சொல்லணும்ன்றதை தாண்டி அதோட அனுபவம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். இது வந்து நான் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லல, பெற்றோர்களுக்கும் சேர்த்து சொல்றது. காரணம் வந்து நாம இன்வால்வ்டா செய்யும் போதுதான் குழந்தைங்களுக்கு வந்து அது ஏன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரம் துவண்டு போயிடும். தனக்கு வரல அப்படின்னும் போது துவண்டு போகும்போது நாம பின்னாடி இருந்து அவங்கள வந்து ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். ஒரு முறை நாம வந்து அதுல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் முயற்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து ஒரே அட்டம்ப்ட்ல வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியாது. வெற்றியை தாண்டி அதற்கான முயற்சி தான் அங்க வந்து நிறைய விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முயற்சியை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுதான். ஆக நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வாரம் இலைகளை பத்தி எழுத முடியலாதவங்க இந்த வாரம் தொடர்ந்து எழுதுங்க. மரங்களை பத்தி எழுதுங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற களை செடிகள் ஒரு 5 களை செடிகளை பத்தி அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு சின்ன அப்சர்வேஷன் மட்டும் எழுதி
குழுவுல வந்து அதே மாதிரி வழக்கமா பதிவிடுங்க. இந்த கலை செடிகளை பத்தி அடுத்த வாரம் நாம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த முயற்சி எடுத்து இத்தனை வேலைகள் செஞ்ச குழந்தைகளுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் பாராட்டுகள். இதை தாண்டி ஒரு சின்ன விஷயம் மட்டும், நாம உணவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு பேலன்ஸ்டு பிளேட்டா கொடுக்கறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். இது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்டா மட்டும் வைக்கிறேன். ஏன்னா வளர்ற பருவம் அப்படிங்கிறதுனால நாம பெரும்பாலும் வீட்ல வந்து காலையில வந்து காலை உணவா வந்து ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு கஞ்சியோ நம்ம வச்சு நம்ம கொடுத்துடுறோம். ஆனா அதை தாண்டி அது மட்டுமே குழந்தைங்களுக்கு பத்தாது. நாம முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிளேட் கொடுக்கும்போது அதுல வந்து நிறைய காய்கறிகள் இருக்கணும். காய்கறின்றது வந்து நார்ச்சத்து மிக்க காய்கறிகளா நம்ம கொடுக்கணும். உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குற உணவு. ஆனா அதை தாண்டி நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி அவசியம் ஒவ்வொரு உணவுலையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து போதிய அளவு புரதம் இருக்கிற அளவுக்கு உணவுகளை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு சைவ உணவு பிரியர் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து கொண்டைக்கடலை, முளைதானியங்கள், முளைப்பயிர்கள், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில குழந்தைங்க பன்னீர் சாப்பிடும், பன்னீர் கொடுக்கலாம். அதே மாதிரி இது கொண்டைக்கடலை, இது மாதிரியான புரதம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். அசைவம் பிரியர்கள், அசைவம் சாப்பிட்றவங்க முட்டை, அதே மாதிரி நீங்க வந்து மீட்டை கறியா சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை பொரிக்காம வறுக்காம அதை வந்து ஒரு கிரேவியா இல்ல ஒரு குழம்பா செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அவசியம் ஒரு பிளேட்ல வந்து நாம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து மாவுச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு நார்ச்சத்தும் புரதச்சத்தும் இருக்கிற மாதிரி உங்க பிளேட்டை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். வளர்ற குழந்தைங்களுக்கு புரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவசியம் நீங்க வந்து இதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி நன்றி மேடம். சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வாரம் நமக்கு வந்து சிறப்பா ஒரு வகுப்பு கொடுத்திருக்காங்க. குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது போன வாரம் சென்ற 2 வாரங்கள் நடந்த ஆக்டிவிட்டிஸோட இந்த வாரமும் அதை சேர்த்து முழுமையான ஒரு பயிற்சியா கொடுத்திருக்காங்க. எல்லாருமே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதை விட வீட்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையும் குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது குழந்தைகள் எப்படி இருக்கணும், செல்போன் எப்படி உபயோகிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்ல உள்ள இப்ப நம்ம லைட் எரியறதுலேருந்து, வீட்ல பெற்றோர்கள் உணவு கொடுக்கறதுலேருந்து, அவர்களுடைய அரவணைப்புல நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளோட உடல்ல வந்து நோய்கள் வராது. அப்படி உடல்ல நோய்கள் வரும் அப்படின்னாக்கா அதுக்கு முழு காரணம் நம்மளும் அவஸ்தைப்படணும். அதை விட பெற்றோர்களுக்கும் நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால அவர்கள் சொல்றதை கேட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதை விட நம்மளோட இன்றைய சுற்றுப்புற சூழல் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, முன்னாடி எப்படி இருக்குது, இப்ப எப்படி இருக்குது, அதற்கும் காரணங்கள் என்னங்கிற ஒரு விளக்கத்தோட இன்னைய நிலைகள்ல வந்து சிறப்பா நமக்கு வகுப்பு கொடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு நல்ல புரிதல் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதை விட பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு புரிதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம மாற்றி அமைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை முறை நமக்கு சிறப்பாக அமையும் என்பதற்கு நாமே ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான நிகழ்வு என்று அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிலைகள் நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம். நன்றி, வாழ்த்துக்கள். மியூட் ஆயிடுச்சு மேடம். நன்றி சார். பிள்ளைகள் எல்லாம் இதை முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க வந்து தொடர்ச்சியா இந்த பயிற்சிகள் நீங்க செய்யும் போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். பிள்ளைகள் மட்டும் கிடையாது, முக்கியமா வந்து பெற்றோர்களும் வந்து இதை கண்டிப்பா நீங்க வந்து ஹோலிஸ்டிக்கா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா 2 வாரங்கள் குழந்தைகள் வந்து நல்லா செஞ்சு கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த வாரங்கள் இன்னும், அதாவது எப்படின்னா இப்பதான் என்டர் ஆயிருக்காங்க. அடுத்தடுத்தது நம்ம சொல்றதை விட அவங்களுடைய அணுகுமுறைகள், செயல்பாடுகள் இதை விட சிறப்பாக இருக்கும் என்று நம்புறோம். அதை விட பெற்றோர்களுடைய செயல்பாடுகளும் இதை விட இன்னும் அருமையாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்தடுத்த வாரங்கள் பெற்றோர்களும் சரி, குழந்தைகளும் சரி, இன்னும் அதிக அளவுக்கு நமக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து குழந்தைகள் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. நம்ம தான் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் குழந்தைகள் அதை விட நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த அணுகுமுறையில வந்து சில குழந்தைகள் பெற்றோர்கள் வளர்த்து அவர்களும் இன்றைய நிலைகளில் வந்து உயர்ந்து பல்வேறு நிலைகள்ல வந்து பல்வேறு சிறப்புகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
அந்த வகையிலே இன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல் செஷன் ஆரம்பமாக திருக்குறள் வாசித்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1330 குறளையும் இன்னைக்கு இப்ப கேட்கறதுக்கே நமக்கு முடியுமாங்கிற காலத்துல இந்த 1330 குறளையும் மனப்பாடம் செய்து அதனுடைய பொருள்களுடன் விளக்கக்கூடிய திறமையை பெற்றிருக்கும் சாந்தினி அவர்கள் திருக்குறள் அரசி என்ற பட்டத்துடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை நிகழ்வின் முதல் நிகழ்வாக நமக்கு 1330 குறளில் 4வது அதிகாரத்தை அதனுடைய குறளையும் நமக்கு அளிக்க சாந்தினி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவன உயிருக்கு. பொருள் என்னன்னா, சிறப்பு அடுத்தது செல்வம், இது ரெண்டுத்தையும் அறம் வந்து ஒரு உயிருக்கு கொடுத்துட்டுனா அதை விட அந்த உயிருக்கு வேற என்ன வேணும். அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை, அதனை மறத்தலை நுங்கில்லை கேடு. அறம் செயல் செய்யறதுனால நம்மளுக்கு செல்வம் அதிகரிக்கும். ஆனா அந்த அறம் செயலை மறந்துட்டோம்னா அதை விட கெடுதல் வேற எதுவுமே இல்லை. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நம்ம போற இடத்துலலாம் அறச்செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அறவழியில செய்யும் போது அது நம்மளை காப்பாற்றும். மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தரன் ஆகுலன் நீர பெற. மனசுல குற்றம் இல்லாம செய்யற செயல்கள் தான் அறச்செயல். மனதுல குற்றம் இருந்து செய்யற செயலுக்கு பேரு அறச்செயல் கிடையாது. அழிக்காறு அவ்வாவைகளை இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா ஈன்றது அறம். கடுஞ்சொல் பேசாம இருக்கிறது, பொறாமை இல்லாம இருக்கிறது, அடுத்தது கோபம் இல்லாம இருக்கிறது, ஆசை இல்லாம இருக்கிறது, இது எதுவுமே இல்லாம ஒரு மனிதர் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் அறமனிதர்கள். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுக்கால் பொன்றா துணை. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அறச்செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நாள் அழிவு, அதாவது ஆபத்தோ அழிவோ வரும்போது அந்த அறச்செயல் வந்து நம்மளை காப்பாற்றும். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகள் பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதுக்குள்ள பொருள் என்னன்னா, பல்லக்கு சுமப்பவன்ட்ட போய் நம்ம அறத்தோட பயன்களை கூறுறதுல எந்த பயனும் இல்லை. வீழ்நாள் படாமை ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நம்ம வாழ்நாள்ல கொஞ்ச நாள் கூட வீணாக்காம அறச்செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்ன பண்ணும்னா நம்ம மறுபிறவி வராம இருக்கிறதுக்கு நம்மளை காப்பாத்தும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமில்லை. அறச்செயல்களை செய்யறதுனால வர இன்பம் தான் உண்மையான இன்பம். மத்த எல்லாமே நம்மளோட புகழ அழிக்க செய்யறது ஒரு செயல் தான். செயற்பாலது ஓரும் மரணே ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி. பொருள் என்னன்னா, ஒரு மனிதர் செய்ய வேண்டியது என்னன்னா அறச்செயல். ஒரு மனிதர் வாழ்க்கையிலே செய்யக்கூடாது என்னன்னா அது பழி. நன்றி. நன்றிமா, சிறப்பு, சந்தோஷம். நன்றி. திருக்குறளின் 4வது அதிகாரத்தில் உள்ள அனைத்து திருக்குறளை 10 திருக்குறளையும் கூறி அதற்குட பொருளையும் கூறி சிறப்பித்து கொடுத்த சாந்தினி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. நன்றி. முக்கியமா வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வாரமும் 10 திருக்குறள், அதாவது 10 திருக்குறளை நீங்க எளிமையாக நீங்க வந்து மனப்பாடம் பண்ணீங்கன்னாக்கா 1330 குறளையும் சிறப்பாக மனப்பாடம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்கு. அதை காலச்சக்கரம் ஏற்படுத்திட்டு இருக்கு. எனவே ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு வாரமும் 10 திருக்குறளை நீங்க மனப்பாடம் செய்து கூட காலச்சக்கரம் நிகழ்வு கூட பதிவிடலாம். அதற்கு சாந்தினி அவர்கள் நமக்கு சிறப்பாக ஒரு வாரமும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தூண்டுதல் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து திருக்குறளை வந்து ஒப்பிக்கிறதுக்கு கூட நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திங்க. பெற்றோர்கள் இதற்கு வந்து முனைப்பா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல கேட்டுக்கொள்வோம். சிறப்பான நிகழ்வை நமக்கு அளித்த சாந்தினி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தனி சிறப்பு பாடலை பாட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வர்ஷினி அவர்கள். வர்ஷினி அவர்கள் நமக்கு சிறப்பான ஒரு அம்பாள் பாடலை பாடி அனைவருக்கும் ஒரு தெய்வ மனம் கமழும் சிறப்பான காலை வேளையை நமக்கு ஏற்படுத்த இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்வில் நமக்கு காலை வேளையில் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக சிறப்பை ஏற்படுத்த சிறப்பானது ஒரு நிகழ்வை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் வர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
வர்ஷினி, வீடியோ ஆன் பண்ணீங்க சார். வீடியோ ஆன் பண்ணீங்க, அன்மியூட் பண்ணீங்க. அது இல்லடி, அது என்ன ஸ்பீக்கர் அதே சார் வீடியோ ஆன் பண்ணீங்க சார். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்கு பாருங்க. வரல சார் சார் வீடியோ வரமாட்டேங்குது சார். அப்படிங்களா? நெட்வொர்க் இதா இருக்குங்களா? அது ரெண்டாவது உள்ளது தானே ஆன் பண்றீங்க. நைட்டு கிளியரா இருந்தது சார். வெளியே போயிட்டு திரும்பி வருவா சார் உள்ளார. சரி சார், வாங்க, நான் அடுத்த செஷன் ஒன்று முடிச்சுக்கிறேன், நீங்க அதுக்குள்ள வந்துருங்க. சரி சார், ஓகே. வீடியோ கொஞ்சம் அவங்களுக்கு குறைவா இருக்குது, பரவாயில்ல. நமக்கு அடுத்தது வந்து கதை சொல்றது ரெடியா இருக்கார் பிரவீன்குமார். பிரவீன்குமாருக்கு வந்து காலச்சக்கரத்துல வந்து கதை சொல்றதுன்னா ரொம்ப சிறப்பா நிகழ்வு. நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு சிறப்பாக கதை சொல்லி அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பிரவீன்குமார் அவர்கள் கதை சொல்வதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. பெயர் பிரவீன்குமார். நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் காலை சக்கரத்தில் ஒரு மாரல் ஆஃப் ஸ்டோரி சொல்ல போகின்றேன். அந்த ஒரு சிட்டுக்குருவிக்கும் ஒரு மரத்துக்கும் ஆனா ஒரு நட்பை நான் அப்ப சொல்ல போறேன். ஆனா நம்ம நட்புன்னு கூட இதுவா சொல்ல முடியாது. ஒரு வாட்டி ஒரு நாள் வந்து ஒரு சிட்டுக்குருவி வந்துச்சு. வந்த உடனே அதுக்கு எங்கேயுமே கூடு தரமாட்டேன்ட்டு ஒரு மரம், எல்லா மரமும் சொல்லிடுச்சு. திரும்ப ஒரு மரத்துல போய் கேக்குது, அந்த மரமும் தரமாட்டேன்னு சொல்லுது. பக்கத்துல அந்த மரத்துல போய் கேளு, அது தரும் அப்படின்னு அந்த பக்கத்து மரத்துக்கிட்ட போய் கேட்ட உடனே பக்கத்து மரமும் சரி நீ என்கிட்ட தங்கிக்கோ அப்படின்னு அது சொல்லிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு பிறகு செம்ம புயல், செம்ம மழை. அப்போ அந்த தர முடியாது, நீ அந்த மரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிச்சுல ஒரு மரம். அந்த மரம் டொப்புன்னு தொமிழ் அப்படின்னு கீழே விழுந்து வேற உடச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த சிட்டுக்குருவி அந்த பக்கத்து மரத்துல இருந்து இங்க நக்கலா சொல்லிச்சு, நீ என்னைய உன் மரத்துல ஏத்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுச்சுன்னா, வேறு ஏற்கனவே வீக்கா இருக்கு. இப்ப இந்த மாதிரி மழை, இந்த மாதிரி பெரிய காத்து வந்தா நீ என் கூடயும் சேர்ந்து விழுந்துருவ. உனக்கு ஆபத்து வரணும்னு நான் நினைக்கல, அதனாலதான் உன்னை நான் அந்தாண்ட மரத்துக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சிட்டுக்குருவி அழுகுற நேரத்தை அங்கேயே இறந்துருச்சு. தேங்க்யூ ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிப்பா, சிறப்பு, சந்தோஷம். பிரவீன்குமார் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான ஒரு கதையை காலைவேல சொல்லியிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ஒரு பெரிய ஒரு கதை சொல்லாம இன்னைக்கு ஒரு சிறிய கதையா சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கார். அவர் எப்படி ஒரு நன்மை செய்யணுங்கிற ஒரு கருத்தோட நமக்கு அந்த கதை இன்னைக்கு சிறப்பா இருந்திருக்கு. எந்த அளவுக்கு ஒரு குருவிக்கு நம்ம இடம் கொடுத்திருந்தோம்னா அதுக்கு நல்லது நடந்திருக்கும், அந்த இடம் கொடுக்காதனால உனக்கு அது கெடுதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி இன்னைக்கு ஒரு கதையை சொல்லி கொடுத்திருக்கார். வாழ்த்துக்கள் பிரவீன்குமார், வாழ்த்துக்கள்.
இல்ல அந்த மரத்துல வந்து அந்த மரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த பக்கத்து மரம் வந்து தர முடியாது, நீ அந்தாத மரத்துக்கு போக சொல்லிச்சிங்களா ஐயா. இந்த மரம் அப்ப அந்த ஏற்கனவே அந்த மரத்துக்கு பழைய மரத்துக்கு வீக்கா இருக்கு. இப்ப இந்த மரத்துல சிட்டுக்குருவியை விட்டா திடீர்னு இந்த மாதிரி புயல் காத்து வந்தா அந்த மரம் விழுந்துரும். நான் செத்தாலும் அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களா? நன்றி நன்றிப்பா. பார்த்தீங்களா, தன்னலம் கருதி வந்து அந்த சிட்டுக்குருவி வந்து ஒப்படைக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. வாழ்த்துக்கள்ப்பா. எந்த அளவுக்கு தன்னுடைய மனம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறதுக்காக சிறப்பான சொல்லியிருக்காரு பிரவீன்குமார். வாழ்த்துக்கள். நன்றிப்பா. சந்தோஷம். ஓகேங்க, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து வர்ஷினி இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வர்ஷினி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா வாங்கம்மா, டைம் இல்ல. வர்ஷினி. ஓகே, நன்றி. நமக்கு அடுத்த நிகழ்வாக சிறப்பானது ஒரு பாடலை பாடி சிறப்பிக்க இருக்கும் வர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் இன்று அகஸ்தியரால் ஏற்றி ஆகமளிகா என்ற ராகத்தில் அமைத்து ஆதித்தாளத்தில் அமைக்கப்பட்ட ஸ்ரீசக்கர ராஜா என்ற பாடலை பாடவிருக்கின்றேன். श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्गन नटराज मनोहरी नागकङ्गन नटराज मनोहरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये பலவிதமாய் பாடவும் மாடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூட்டவும் பலவிதமாய் உன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் எனது அகமுற காணவும் உலகம் முழுதும் எனது அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே
உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றென கூட்டி வைத்தாய். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றென கூட்டி வைத்தாய். நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய். நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய். நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி. ஸ்ரீலலிதாம்பிகையே. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய். துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய். தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய். தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய். அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய். அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா. அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி. ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. ஆகம வேத கலாமய ரூபிணி. ஆகம வேத கலாமய ரூபிணி. அகில சராச்சர ஜனனி நாராயணி. அகில சராச்சர ஜனனி நாராயணி. நாக கங்கன நடராஜ மனோஹரி. நாக கங்கன நடராஜ மனோஹரி. ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி. ஸ்ரீலலிதாம்பிகையே. நன்றிங்கம்மா. சிறப்பு. அதாவது ஒரு பாடல் என்பதை விட அது குரல் வளம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒரு பாடல் பாடுறதுக்கு அது குரல் வளம் முக்கியமா நமக்கு தேவை. அந்த பாடலுக்கேற்ற அந்த குரல் வளத்துடன் இன்னைக்கு வர்ஷினி சிறப்பா இன்றைய பாடலை பாடி அனைவருக்கும் அம்பாள் பாடலை பாடி ஒரு ஆன்மீக அலைகளை நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் ஏற்படுத்தி உள்ளார்கள். கண்டிப்பாக அனைவருக்கும் அத வர்ஷினியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து சிறப்பாக பாடலை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பான ஒரு பாடலையும் பாடி சிறப்பித்து கொடுத்த வர்ஷினி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காலச்சக்கரத்தின் சகலகலா வல்லவிகள் சம்ருதி சாமுதிதா
இருவரும் இன்று நமக்கு பாத்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தை சென்ற வாரத்துல இருந்து நமக்கு சிறப்பா அந்த பாடத்தை நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. சென்ற வாரம் நமக்கு அதனோட முதலாவது தொடக்கத்தையும் ஏற்படுத்தினாங்க. இன்றும் அதனுடைய தொடக்கத்தின் மறு நிகழ்வை தான் நமக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சங்கீதம் புரியணும்னா அதை விட பெரிய விஷயம். அதனால அந்த சங்கீதம் எப்படி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில் இன்று நமக்கு அந்த கர்நாடக சங்கீதத்தின் அடிப்படை பாடத்தினை அளிக்க சம்ருதி சாமுதிதா இருவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் பேசுறது கேக்குதா நல்லா? ஐயா, பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சம்ருதி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுதிதா. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கர்நாடக இசை சங்கீதத்தை உங்க எல்லாருக்கும் எனக்கு சொல்லி தர போறேன். வாங்க கர்நாடக இசை சங்கீதம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்நாடக இசைனா என்னன்னு பார்க்கலாம். இசையை பத்தி ஒரு அறிமுகம். இசைனா ஒழுங்கான சத்தத்திலிருந்து ஒரு இசை உருவாச்சு அப்படின்னா அது நம்ம காதுக்கு இனிமையா இருந்தது அப்படின்னா அது பேர் இசை. இசைனா காதுக்கு இனிமையா இருக்கணும். அது சவுண்டா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, காதுக்கு இனிமையா இருந்ததுன்னா அது பேர் இசை. இதுவே காதுக்கு இனிமை இல்லாம இருந்ததுன்னா அது பேர் இரைச்சல்னு சொல்றாங்க. காதுக்கு இனிமையே இல்லை, பிடிக்கவே இல்லை, எந்த சவுண்டோ பிடிக்கல, அந்த பாட்டோ பிடிக்கல அப்படின்னா அது இரைச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இசை ரெண்டு விதமா சொல்றாங்க. வடமொழி நாட்டுல இசை, இன்னொன்னு நாதம் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்றாங்க வடமொழி நாட்டுல. வாய்ப்பாட்டு, வாத்திய இசை, நாட்டியம், இது மூன்று சேர்ந்ததுதான் இசைன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நாட்டியம் அப்படின்ற கலை தனியா பிரிக்கப்பட்டுருச்சு. இப்ப இசை என்ற சொல்லுக்கு இசையமைப்பது என பொருள். மிருகங்கள்லாம் கூட நம்ம பாடும்போது, இசைய பாடும்போது மிருகங்கள்லாம் கூட ரசிச்சு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. மியூசஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து நம்ம ஆங்கில வார்த்தை மியூசிக் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த மியூசஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் மியூசிக் அப்படின்னு ஆங்கில வார்த்தை உருவாச்சு. இசை மற்றும் இசை கருவிகளோட கடவுள் யாருன்னு சொல்றாங்கன்னா மௌசஸ் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம கர்நாடக இசை ரொம்ப பழமையான இசை அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடக இசையில மொத்தம் 7 ஸ்வரங்கள், அடிப்படையா 7 ஸ்வரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா 72 அடிப்படை ராகங்களும் இருக்குன்னு சொல்றாங்க கர்நாடக இசையில. இந்த அடிப்படை 72 ராகத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா பேரா மேலகர்த்தா ராகம் அப்படின்னு இந்த 72 ராகத்தை சொல்றாங்க. மேலகர்த்தா ராகம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ராகம் இருக்கு, ஆனா அடிப்படையான ராகம் பார்த்தா 72 ராகம். இதுல இருந்துதான் மற்ற ராகங்கள்லாம் பிரிஞ்சுதான் சொல்றாங்க. அந்த ராகத்தை சேய் ராகம் சொல்றாங்க. இந்த 72 ராகத்தை தாய் ராகம், அதுல இருந்து பிரிஞ்சதுனால இது சேய் ராகம்னு சொல்றாங்க. அடுத்ததா அந்த வடமொழி நாட்டுல 2 பேர் சொல்றாங்கன்னு பார்த்தோம். ஒண்ணு இசை, இன்னொன்னு நாதம். இசைன்னு என்னன்னு பார்த்தாச்சு, இப்ப நாதம்னா என்னன்னு பார்க்கலாம். நாதம்னாலும் நம்ம காதுக்கு இனிமையா இருந்தது அப்படின்னா அது நாதம் தான், இசைதான். காதுக்கு இனிமை இல்லாம இருந்ததுன்னா அது பேரு இரைச்சல். நாதம் சம்பந்தப்பட்டதுதான் இசைன்னு சொல்றாங்க. இசை சம்பந்தப்பட்டதுதான் நாதம். நாதத்துல இருந்துதான் ஸ்ருதி அப்படின்றது ஒண்ணு உருவாச்சு. ஸ்ருதியில இருந்துதான் ஸ்வரங்கள் அப்படின்றது ஒண்ணு உருவாச்சு. ஸ்வரங்கள் இருந்துதான் ராகமும் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாதத்துல இருந்து ஸ்ருதி உருவாச்சு. எப்படி உருவாச்சு? ஸ்ருதினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ருதினா இது பேர் ஸ்ருதி பாக்ஸ்.
உள்ள ஒரு ஓசை வரும். அந்த ஓசை தான் ஸ்ருதின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஓசை வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பாடும்போது நம்ம கரெக்டா பாடுறோமா இல்லையா அப்படின்றத கணிக்கிறதுக்கு அந்த ஓசை வந்து நம்மளுக்கு உதவியா இருக்குது. அப்புறமா இந்த ஓசை பாடும்போது நம்ம ஹை பிச்ல பாடுறோமா லோ பிச்ல பாடுறோமா கரெக்டா பாடுறோமா இல்லையா எந்த ஏற்றம் இறக்கம்லாம் கொடுத்து கரெக்டா பாடுறோமா இல்லையான்றதுக்கு இந்த ஓசை வந்து நம்மளுக்கு உதவியா இருக்குது. அடுத்ததா நாதத்துல இருந்து ஸ்ருதி எப்படி வந்ததுன்னு பார்த்தாச்சு. ஸ்ருதினா என்னன்னு பார்த்தாச்சு. ஸ்ருதியில இருந்து ஸ்வரங்கள். ஸ்வரங்கள்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்வரங்கள் அப்படின்னா லெட்டர்ஸ். ஸ்வரங்கள்னா லெட்டர்ஸ். மொத்த கர்நாடகா இசை சங்கீதத்துல 7 ஸ்வரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். 7 ஸ்வரங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சா, செகண்ட் ஒன் ரி, கா, மா, பா, த, நீ. 7 ஸ்வரங்கள் இருக்கு. சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு கர்நாடகா இசையில சொல்றாங்க. இத சப்தம்னா 7 ஸ்வரங்கள் இருக்கு. இப்ப இந்த 7 ஸ்வரங்களும் நம்மளுக்கெல்லாம் எப்படி ஆளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கோ அந்த மாதிரி இந்த 7 ஸ்வரத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அது என்னென்ன பேருன்னு பார்க்கலாம். சாக்கு ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னா சா, ஷட்ஜம், ரி, ரிஷபம், கா, காந்தாரம், மா, மத்தியமம், பா, பஞ்சமம், த, தைவதம், நீ, நிஷாதம். 7 ஸ்வரங்களோட பேரு இதுதான். நான் திரும்ப சொல்றேன். சா, சட்ஜம், ரி, ரிஷபம், கா, காந்தாரம், மா, மத்தியமம், பா, பஞ்சமம், த, தைவதம், நீ, நிஷாதம். 7 ஸ்வரங்களோட பேரு இதுதான். அப்புறமா இந்த 7 ஸ்வரங்களும் நம்ம உடம்பில் எந்தெந்த பாகத்திலிருந்து உருவாகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்ப சா வயிற்று பகுதியிலிருந்து உருவாகிறது. ரி மார்பு பகுதியிலிருந்து உருவாகிறது. கா கழுத்து பகுதியிலிருந்து உருவாகிறது. மா தொண்டை பகுதியிலிருந்து உருவாகிறது. பா மூக்கு பகுதியிலிருந்து உருவாகிறது. த இரு பற்களிலிருந்து உருவாகிறது. நீ மேல் அன்னத்திலிருந்து உருவாகிறது. இதுதான் நம்ம உடம்பில் எந்தெந்த பாகத்திலிருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம். நான் திரும்ப சொல்றேன். சா வயிற்று பகுதியில் இருந்து உருவாகிறது. ரி மார்பு பகுதியிலிருந்து உருவாகிறது. க கழுத்து பகுதியிலிருந்து உருவாகிறது. மா தொண்டை பகுதியிலிருந்து உருவாகிறது. பா மூக்கு பகுதியிலிருந்து உருவாகிறது. த இரு பற்களுக்கு இடையிலிருந்து உருவாகிறது. நீ மேல் அன்னத்திலிருந்து உருவாகிறது. 7 ஸ்வரங்களும் நம்ம உடம்பிலிருந்து உருவாகிறதுன்னு பார்த்தாச்சு. இப்ப இந்த 7 ஸ்வரங்களும் மிருகங்களோட பறவைகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சா மயில் மேகத்தை பார்த்து மழை வரதுக்கு முன்னாடி அந்த கருமேகத்தை பார்த்து இந்த கூகுற சவுண்ட் வந்து அந்த ஒலி வந்து சாவோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அந்த சான்ற ஸ்வரத்தை ஒப்பிட்டு பார்க்கறாங்க மயில் கூட. அடுத்ததா ரி மாடு பசு தன்னோட கன்றை கூப்பிடும் போது ரீன்ற ஒலி வந்து ஒப்பிட்டு பார்க்கறாங்க பசுவோட. அடுத்தது கா மந்தையில் இருக்கும்
மந்தையில இருக்கும் ஆடுகள் எல்லாம் ஒரே சவுண்டா சொல்லும் போது அந்த ஓசை வந்து கான்ற ஸ்வரத்தோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. அடுத்ததா மா மந்தையில இருக்கும் மாடோட இந்த ஸ்வரத்தை ஒப்பிட்டு பாக்குறாங்க. மான்றத பா குயிலோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. குயில் கூவும்போது அந்த ஓசையை வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க பான்ற ஸ்வரத்தை. அடுத்தது த யானையோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. யானை பிளிரும் போது இந்த தான்ற ஓசையை ஒப்பிட்டு பாக்குறாங்க. அடுத்தது நீ குதிரையோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. குதிரைக்கு அந்த குதிரையோட ஒலி வந்து இதோட நீன்ற ஸ்வரத்தை ஒப்பிட்டு பாக்குறாங்க. இப்ப நம்ம இந்த 7 ஸ்வரங்களை என்னன்னு சொல்றாங்கன்னு இசையில பார்க்கலாம். ச ரி க ம ப த நீ ச. இந்த 7 ஸ்வரங்களை இசையில என்னன்னு சொல்றாங்கன்னா ஆரோகணம். ஏறு வரிசை மாதிரி அப்படியே அந்த பிட்ச் வந்து லோ பிட்ச்ல இருந்து ஹை பிட்சுக்கு போறதுனால ஏறு வரிசை மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இதை வந்து ஆரோகணம் சொல்றாங்க. ஏறு வரிசை தமிழ்ல, இசையில வந்து ஆரோகணம் அப்படி சொல்றாங்க. சா ரி க ம ப த நீ இந்த 7 ஸ்வரங்களை. அப்புறம் திரும்ப வந்து நீக்கு அடுத்து சா வந்துடும். இந்த கீழ் சா மேல வந்துடும். இப்ப ஏறிட்டோம், இப்ப இறங்கணும். சா நீ த ப ம க ரி சா. இத வந்து அவரோகணம் அப்படின்னு சொல்றாங்க. இறங்கு வரிசை அவரோகணம். ஏறு வரிசை வந்து ஆரோகணம், இறங்கு வரிசை அவரோகணம் அப்படின்னு சொல்றாங்க இசையில. இப்ப இந்த சா வந்து இப்ப நம்ம சா ரி க ம அப்படி பாக்குறோம்னா அதை வந்து கரெக்டா பாடணும். நம்ம அதை வந்து ஹைல பாடணுமா லோல பாடணுமா நம்மளுக்கு டவுட் இருக்கலாம். அதை எப்படி பார்த்தோன்னே இப்ப அந்த லெட்டரை பார்த்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு இசையில வந்து நிறைய குறிப்பு இருக்கு. அது என்ன குறிப்புன்னு பார்க்கலாம். மொத்தம் இசையில வந்து 5 ஸ்தாயி இருக்கு. ஸ்தாயினா பிச்சு, ஹைல பாடணுமா லோல பாடணுமா அந்த பிச்சு பேர் தான் ஸ்தாயி. இங்கிலீஷ்ல பிச்சு, தமிழ்ல வந்து ஸ்தாயி அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 5 ஸ்தாயி இருக்கு. என்னென்ன ஸ்தாயின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரு அணு மந்திர ஸ்தாயி. அடுத்ததா மந்திர ஸ்தாயி. அடுத்தது மத்திய ஸ்தாயி. அடுத்தது தாரஸ்தாயி. அடுத்தது அதிதாரஸ்தாயி. மொத்தம் 5 ஸ்தாயி இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்தாயி அணுமந்திர ஸ்தாயி, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப சா எடுத்துக்கலாம், ஒரு ஸ்வரம் எடுத்துக்கலாம். அந்த சாக்கு கீழே 2 புள்ளி, அதுக்கு கீழே 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது பேர் அணுமந்திர ஸ்தாயி. லோ பிட்ச்ல பாடணும்னு அர்த்தம். 2 புள்ளி சாக்கு கீழே 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது பேர் அணுமந்திர ஸ்தாயி. இந்த 7 ஸ்வரத்துக்கு கீழேயும் 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அந்த 2 புள்ளி பேரு அணுமந்திர ஸ்தாயி. இத வந்து நம்ம ரொம்ப லோல பாடணும். அடுத்தது அடுத்த பிட்ச் வந்து மந்திர ஸ்தாயி. இது எப்படின்னா சாக்கு கீழே வச்சிருப்பாங்க. எல்லா ஸ்வரத்து கீழேயும் ஒரு புள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா லோல பாடணும். 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு புள்ளியோட ரொம்ப லோல பாடணும். ஒரு புள்ளி வச்சிருந்தாங்கன்னா நார்மலா லோல பாடணும். அது பேரு மந்திர ஸ்தாயி. அடுத்ததா மத்திய ஸ்தாயி. மத்திய ஸ்தாயினா இந்த சாக்கு கீழே புள்ளியே வச்சிருக்க மாட்டாங்க. 7 ஸ்வரத்துக்கு கீழேயும் புள்ளி வச்சிருக்க மாட்டாங்க, மேலேயும் புள்ளி வச்சிருக்க மாட்டாங்க, எப்பவுமே புள்ளியே வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப வந்து அது வந்து மீடியம் பிட்ச்ல பாடணும்னு அர்த்தம். அது பேருதான்
மத்திய ஸ்தாயி. புள்ளியே வைக்காம இருந்தாங்க. அடுத்ததா தாரஸ்தாயி. தாரஸ்தாயினா சாக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க. எல்லா ஸ்வரத்துக்கு மேலேயும் ஒரு புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அந்த பிட்ச் வந்து ஹை பிட்ச்ல பாடணும். ஹை பிட்ச்ல பாடணும். ஒரு புள்ளி மேல வச்சிருந்தாங்கன்னா, ஒரு புள்ளி கீழே வச்சிருந்தாங்கன்னா லோ பிட்ச்ல பாடணும். மேல வச்சிருந்தாங்கன்னா ஹை பிட்ச்ல பாடணும். இது பேரு தாரஸ்தாயி. அடுத்தது 5வது ஸ்தாயி அதிதாரஸ்தாயி. அதிதாரஸ்தாயினா என்னன்னா சாக்கு மேல 2 புள்ளி வச்சிருப்பாங்க. அது பேரு தான் அதிதாரஸ்தாயி. எல்லா ஸ்வரத்துக்கு மேலேயும் 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது வந்து அதிதாரஸ்தாயி. ஹை பிட்ச்ல பாடணும். அதை விட ஹை பிட்ச்ல பாடணும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஹை பிட்ச் பாடணும். தாரஸ்தாயினா ஹை பிட்ச்ல பாடணும்னு பார்த்தோம். அது அதை விட ஹை பிட்ச்ல பாடணும். அதிதாரஸ்தாயினா அதை விட ஹை பிட்ச்ல பாடணும். எல்லா சொத்துக்கு மேலே 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா, இல்ல ஒரு சொத்துக்கு மேல மட்டும் 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அதை மட்டும் ஹை பிட்ச்ல பாடணும்னு அர்த்தம். வச்சு அந்த ஸ்டாய் பார்த்தோம். அனுமந்திரஸ்தாயி, மந்திரஸ்தாயி, மத்தியஸ்தாயி, தாரஸ்தாயி, அதிதாரஸ்தாயி. 5 ஸ்தாயி. அனுமந்திரஸ்தாயினா லோல பாடணும். மந்திரஸ்தாயி அப்படின்னா அதை விட லோல பாடணும். மத்தியஸ்தாயி அப்படின்னா மீடியம்ல பாடணும். தாரஸ்தாயி அப்படின்னா ஹைல பாடணும். அதிதாரஸ்தாயி அப்படின்னா அதை விட ஹைல பாடணும். 5 ஸ்தாய் பார்த்தாச்சு. இப்ப இது உங்களுக்கு அவ்வளவா புரியலனாலும் இப்ப நம்ம வரும் கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு இது எல்லாமே நல்லா புரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் இப்ப புரியாது. அடுத்து நம்ம வரும் கிளாஸ்ல எல்லாமே நல்லா புரிய வந்துடும். எல்லாத்தையுமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதோட நம்ம இந்த கிளாஸ வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லாரும் நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்க கைகளை வந்து வணக்கம் முத்திரையில இப்படி வச்சு வணக்கம் முத்திரையில வச்சுக்கோங்க. உங்க கண்களை வந்து நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு இப்ப உங்க உடம்பு மேல உங்க பிரபஞ்ச சக்தி உங்க உடம்பு மேல கோல்டன் கலர்ல இறங்குறதா, ஃபுல்லா உடம்புல இறங்குறதா நினைச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற வார்த்தைய நீங்க 3 முறை திரும்ப சொல்லுங்க. உலக மக்கள் அனைவரையும் நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உலக மக்கள் அனைவரையும் நிம்மதியாக வாழ்ந்து வைத்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. உலக மக்கள் அனைவரையும் நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உலக மக்கள் அனைவரையும் நிம்மதியாக பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உலக மக்கள் அனைவரையும் நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உலக மக்கள் அனைவரையும் நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அப்படியே உங்க 2 கைகளையும் உரசிக்கோங்க லைட்டா. அப்படியே உங்க கண்களுக்கு நேரா எடுத்து வந்து வைங்க. கண்களை திறந்து உள்ளங்கையை நல்லா பாருங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பு சந்தர்ப்பம். இன்றைய வகுப்புல வந்து நமக்கு சிறப்பா கர்நாடக சங்கீதத்தினுடைய தொடக்கத்தை, அதாவது அந்த பாடத்தோட அடிப்படை என்ன அப்படிங்கறது சென்ற வாரம் சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியும் சொல்லிட்டு அந்த 7 ஸ்வரங்களுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலுமே இதை கத்துக்கிற நீங்க வந்து சிறப்பா நீங்க எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதையும் நீங்க வந்து செய்யறது சிறப்பு வாய்ந்தது.
அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சாதாரண விஷயம்தான். பாடல்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பாடல்கள் எவ்வளவு சிறப்புங்கிறது எல்லாருக்குமே புரிய வரும். அந்த பாடுறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளுக்கு உண்டான இந்த நிகழ்வை தான் இன்னைக்கு நமக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே இது வந்து நமக்கு வந்து பாடக்குள்ள நமக்கு தெரியாது. பாடுறவங்க எப்படி பாடுறாங்க, என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அதனுடைய நுணுக்கங்களை வந்து எந்த அளவுக்கு நமக்கு அதுல சின்ன ஒரு அந்த புள்ளிகள் இருந்தா கூட அதனுடைய ஹை பிச், லோ பிச் எப்படி இருக்கும், மீடியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா கொடுத்திருக்காங்க. உண்மையிலுமே இதை நீங்க கத்துக்கிட்டு சிறப்படைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிலைகள் நமக்கு அந்த கன்னட சங்கீதத்தினுடைய தொடக்க பாடத்தினுடைய வகுப்புகளை நமக்கு சிறப்பித்து கொடுத்த சம்ரிதி சாமதிதா சொல்லணும்னா உண்மையிலுமே வந்து இந்த இளம் வயதில் தன்னுடைய அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு பாக்கியத்தை அவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது அந்த இரையாற்றலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம இந்த நன்றி சொல்றோம். அதே மாதிரி இன்றைய நிலைகள்ல நமக்கு சிறப்பா வகுப்பெடுத்து சிறப்பித்து கொடுத்த இருவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அதே போன்று அவர்களது பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வில் நன்றி. இந்த நிகழ்வில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சிறப்பு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா உணர்த்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். பல குழந்தைகள் கத்துக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. பல குழந்தைகள் வந்து கத்துக்கிட்டு நமக்கு திறமையை வெளிப்படுத்துறாங்க. அதாவது இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இந்த காலச்சக்கரம் நிகழ்வது வந்து சிறப்பா போறது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளும் சரி தங்களுடைய பெற்றோர்கள் முன்னெடுத்து இந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு நாம் வந்து பல்வேறு கருத்துக்கள் கூடிய இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் நிகழ்வில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய குழந்தைகளுக்கு அனைத்து விதமான இன்றைய சகலகலாவல்லிகளாக திகழக்கூடிய சம்ரிதி சாமதிதா போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளை வளர வைக்க முடியும் என்பதற்கு இந்த காலச்சக்கரம் பெரிய உதாரணமாக இருக்கிறது. எனவே அனைவரும் தங்களது குழந்தைகளை இந்த நிகழ்வில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சார்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை அதாவது குழந்தைகள் நிகழ்வில் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த நலசுவமையா அவர்களுக்கும் அகத்தியன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு கல்வியல் முறையில் வாழ்க்கை முறையை சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுத்த அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு திருக்குறளை 4வது அதிகாரத்தை அற்புதமாக வாசித்து அனைவருக்கும் பொருள்பட நமக்கு விளக்கம் கொடுத்த சாந்தினி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு குட்டி கதையை குட்டி பையன் சிறப்பாக பிரவீன்குமார் அவர்கள் கூறினார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து சிறப்பான ஒரு சங்கீத கலை நயத்துடன் அம்மன் பாடலை பாடி அனைவருக்கும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்த வர்ஷினி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலச்சக்கரத்தின் சகலகலா வல்லவிகளாக வளம் கொண்டு கொண்டிருக்கும் சம்ரிதி சாமதிதா இருவரும் நமக்கு அற்புதமான ஒரு நிகழ்வை பாடத்தினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளையும் இன்று கலந்து கொள்ள செய்து சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணி அளவில் தொடர் நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். God bless you all the children. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.